கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் நாம் தியானிக்க போகிற வசனம் சங்கீதம் 121:7. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். எல்லா தீங்குக்கும். இந்த மாதிரி தீங்குக்கு தான் நான் உன்னை காப்பாற்ற முடியும், இதெல்லாம் என்னால் காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்கிற தெய்வம் கிடையாது. எல்லா தீங்குக்கும் உன்னை விலக்கி காப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இப்போ பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் ஒரு நாள் சீஷர்களோட படகுல போவார். அப்போ பெரிய கொந்தளிப்பு, காற்று அடிக்கும், கடல் பொங்கி வரும். அவர் பின்னணையில் படுத்திருந்தாருன்னு சொல்லி வரும். அப்போ பார்த்தீங்கன்னா, தண்ணி அலை மோதுறதுல, அந்த போட்டு இங்கேயும் அங்கேயும் போகிறதுல இந்த சீஷர்கள்லாம் பயந்துடுறாங்க. அப்போ அவர்கிட்ட கேட்பாங்க, ஆண்டவரே நீங்கள் எழும்புங்க, என்ன நீங்கள் தூங்கிட்டு இருக்கீங்க, நாங்கள்லாம் மடிந்து கொண்டு இருக்கிறோம்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு கவலை இல்லையான்னு சொல்லுவாங்க. ஆண்டவர் எந்திரிச்சு காற்றையும் கடலையும் அதட்டுவார். அப்படியே அது அமைதலாயிடும். அந்த தீங்குல இருந்து பாதுகாத்தார் பாருங்க. ஒருத்தருக்கு கூட எந்த சேதமும் வரல. அதே மாதிரி இந்த யோனா இருக்கார்ல, அவர் ஒரு தீர்க்கதரிசி. அவர் தீர்க்க தரிசனம் நீ போய் சொல்லு, நினிவே பட்டணத்துக்கு போன ஆண்டவர் அனுப்புவார். இவர் ஐயோ நான் போகவே மாட்டேன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் தர்ஷீஷ் கப்பலில் ஏறிடுவார். ஆனால் ஆண்டவருடைய சித்தத்துக்கு விரோதமாக அவர் போனதுனால அந்த கடல் கொந்தளிக்க ஆரம்பிச்சிரும். அந்த கப்பல்கவங்கெல்லாம் பயந்துருவாங்க பாருங்க. ஐயோ என்ன நடக்க போகுதோ தெரியலையேன்னு சொல்லும்பொழுது அவங்க குலுக்கல் போட்டு பார்ப்பாங்க. யாரோட பேர் வருதோ அவங்க தான் இதுக்கு காரணம்னு சொல்லி கண்டுபிடிப்பாங்க. கரெக்டாக யோனா பேருக்கு வரும். அப்போ யோனா சொல்லுவார், என்னை தூக்கி கடலுக்குள்ளே போட்டுருங்கன்னு. அவருக்கு தெரியும் தான் செஞ்சது தவறு, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியில்லைன்னு அவருக்கு நல்லா தெரியும். வேறு யாருக்கும் சேதம் இல்லாதபடி என்னை தூக்கி போட்டுருங்கன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அவரை தூக்கி போட்ட உடனே அந்த கொந்தளிப்பு அப்படியே காம் ஆயிடும் பாருங்க. ஹல்லேலூயா. அந்த மாதிரி நிறைய இது அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த கடல் பற்றியே நான் நிறைய பேசுகிறேன். அந்த மெலிதா தீவுன்னு ஒரு தீவில் போயிட்டு அவங்க சேருவாங்க. யார்? நம்ம பவுல் அப்போஸ்தலனும் அவங்களோட இருந்த ஒரு கூட்டத்தாரையும் கூட்டிகிட்டு போகிறாங்க. சோல்ஜர்ஸ் எல்லாம், ரோமன் சோல்ஜர்ஸ் கூட்டிகிட்டு போகிறாங்க. அவங்க பிணை கைதிகளாக இருக்காங்க. தப்பித்து போகிறதுக்கு எல்லா வழியும் இருக்குது. ஆனாலும் அவங்க தப்பித்து போனாங்கன்னா அவங்களுக்கு பிரச்சனை இருக்கும்னு சொல்லிட்டு அந்த மெலிதா தீவுக்குள்ளே எல்லாருமே இறங்கி பத்திரமா போகிறாங்க. அதாவது அந்த கடல் கொந்தளித்து அந்த பாய்மரம்லாம் கட்டுறாங்க. அதுக்கப்புறம் அது ஃபுல்லாக பீஸாக போயிடுது. அந்த ஷிப்பு கொஞ்சம் டேமேஜ் ஆகிடுது பாருங்க. ஆனால் ஷிப்பு தான் டேமேஜ் ஆகுது, ஜனங்கள் டேமேஜ் ஆகலை. ஆண்டவர் எல்லா தீங்குக்கும் உன்னை விலக்கி காப்பேன்னு சொல்கிறாரு. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த பவுல் அப்போஸ்தலனுக்கு இந்த மாதிரி பாடுகள் நிறையா இருக்குது. ஆனாலும் கூட ஒன்றில் கூட அவர் முடங்கி போகலை, அவர் சோர்ந்து போகலை. அவர் எவ்வளோ தூரம் சென்று எத்தனையோ சர்ச்சஸை நிறுவியிருக்காரு. நியூ டெஸ்டமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா அவர் போன இடங்களெல்லாம் நீங்கள் மேப்பில் பார்த்தீங்கன்னா நம்மளால் போயிருக்கவே முடியாது, அவ்வளோ டிஸ்டன்ஸ் போயிருக்காரு. ஸோ நிறைய டேஞ்சர்ஸ் வந்தாலும் கூட ஆண்டவர் காப்பாற்றுகிற தெய்வமாகவே தான் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு டைம் பார்த்தீங்கன்னா, இந்த சமாரியர் தான் ஒருத்தர் காயப்பட்டு ஆல்ரெடி அந்த தீவ்ஸ் எல்லாம், அந்த திருடர்கள்லாம் ஒரு நல்ல ஒரு ரிச் மேனை நல்லா அடித்து அவரை அப்படியே ரோட்டில் சாய்ச்சி விட்டுட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. அவர் குறுஉயிராக இருப்பார். அப்போ ஒரு சமாரியன், அதாவது இஸ்ரவேலர்கள் சமாரியர்களை ஒன்றா சேர்த்துக்க மாட்டாங்க. அந்த சமாரியன் தான் கடைசியில் பார்த்தா இந்த இஸ்ரவேலரை காப்பாற்றி உயிரோட அவர் கொண்டு போய் ஒரு ஹாஸ்பிட்டலில் சேர்த்து அவருக்குள்ள காசெல்லாம் கொடுத்துட்டு அவரை பாதுகாக்கிறதுக்கு சொல்வார் பாருங்க. ஒரு தூதன் மாதிரி வந்திருப்பார் அந்த சமாரியர் மனுஷன். இப்படி ஆண்டவர் எந்த நிலைமையில் நமக்கு ஒரு தீங்கு வந்தாலும் வரலாம். ஆண்டவர் சொல்கிறாரு, எல்லா தீங்குக்கும் உன்னை விலக்கி காப்பேன். எப்படிப்பட்ட தீங்கு அது ஒரு மனுஷன் மூலமாக ஒரு தீங்கு வரலாம், ஒரு நேச்சுரல் கெலாமிட்டி மூலமாக. இந்த குஜராத்தில் முத 7.1க்கு இந்த இது வந்துச்சு, ரிக்டர் லெவலில் எர்த்குவேக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா மாடியில் ஒரு 4 மாடி உயரத்தில் பில்டிங் எல்லாம் டேமேஜ் ஆகிருக்கு. மனுஷங்கள்லாம் காணோம், அவங்க இறந்துட்டாங்களா இல்லையான்னு தெரியாது.
அதே மாதிரி கீழே ஒரு 4 பில்டிங்ஸ் இருக்குது. எல்லாமே இது ஒரு ஒரு ஸ்கை ஸ்கிரேப்பர் மாதிரி, ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட் மாதிரி. இவங்க நடுவில் இருக்காங்க. இவங்க யாருன்னா ஆண்டவரை நம்புகிற ஒரு குடும்பம். அவங்க மாத்திரம் இருக்காங்க. அவங்க மாத்திரம் அந்த தீங்குக்கு விலக்கி காப்பாற்றப்பட்டிருக்கிறாங்க. மற்றவங்க எல்லாமே அந்த பில்டிங்கை பார்த்தீங்கன்னா அந்த ஒரே ஒரு அப்பார்ட்மெண்ட் மாத்திரம் அதுவும் டேமேஜ் ஆகிருக்கு, உடஞ்சிருக்கு. பட் பீப்புள் ஆர் தேர் இன்சைட். அந்த அந்த ஆட்கள் வந்து உள்ளே இருக்கிறாங்க. அவங்கள ஆண்டவர் காப்பாற்றிருக்கார். இது மாதிரி லாரியில் போய் அடிபட்டவங்க ஒரு முடி கூட கீழே விழாதபடிக்கு காப்பாற்றியிருக்கிறாரு. நீங்கள் நியூஸில் இதிலெல்லாம் டிவியில் இதிலெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஒரு பையன் வந்து அது வரைக்கும் ஒரு மரத்துக்கு அடியில் நின்றுட்டுருப்பான் பாருங்கள். அப்போ அப்படியே நின்றுட்டே இருப்பான். கொஞ்சம் நேரத்தில் அந்த இடத்த விட்டு தாண்டி அந்த சைடு போவான். வேகமாக ஒரு லாரி வந்து அவன் நின்று அந்த மரத்தில் முட்டும். அவன் மாத்திரம் இன்னும் ஒரு 3 மினிட்ஸ் அங்கேயே இருந்திருந்தான்னா அவன் காலி. ஆண்டவர் எப்படியெல்லாம் பாதுகாக்கிறாருன்னு பாருங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாம மகிமை அடைவதாக. அவரால் கூடாதது ஒன்றுமே இல்லை. இயேசுவேன்னு கூப்பிட்டவங்க எல்லாரையுமே கூட அவர் தூக்கி எடுத்திருக்காரு. படகுல போன இந்த பேதுரு சும்மா இல்லாமல், ஆண்டவரே நீங்கள் வந்து கடலில் வந்து நடக்கிறீங்க, நல்லா ரோட்டில் நடக்கிற மாதிரி தண்ணி மேலே நீங்கள் நடந்து வரீங்க, நானும் நடக்கணும்னு சொல்லிட்டு வருவார். மற்ற சிஷ்யர்களெல்லாம் அது மாதிரி டேரிங் கிடையாது. இவர் வந்து கொஞ்சம் அந்த மாதிரி டைப்புனால நான் வரேன்னு கொஞ்சம் முந்திரி கொட்டை மாதிரி செய்வார். சரிப்பா வா, நான் இருக்கேன், நீ என்னையவே பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. அவருக்கு இயேசு கிறிஸ்துவை பார்த்துட்டு வர்ற வரைக்கும் அவருக்கு வந்து எந்த ப்ராப்ளம் இல்லை. அவரும் தண்ணியில் நடக்கிறாரு. இப்படிப்பட்ட விசுவாசம் பாருங்கள். தண்ணியில் நடக்கிறாரு. நடுவில் வந்து ஒரு பெரிய அலை சத்தம் கேட்குது. அதுக்கப்புறம் அது குமுறிக்கிட்டு வர்ற மாதிரி ஒரு மின்னல் அது இதுன்னு வரவும் அதை பார்க்குறாரு. அதை பார்த்து அடுத்த நிமிஷம் மூழ்கிடுறாரு. சுற்றி இருக்க சுச்சுவேஷனை பார்த்தோன்னா நம்ம மூழ்கிடுவோம். நமக்கு தீங்கு வந்தால் கூட இருக்கிற ப்ராப்ளத்தையே நம்ம பார்த்துட்டு இல்லாமல் நமக்கு மேலே ஒருத்தர் இருக்கார், அவர் தான் இந்த ப்ராப்ளத்துலேருந்து நம்மளை காப்பாற்ற முடியும்னு நம்ம நம்பி அவரை நோக்கி தான் கூப்பிடணும், அவரை நோக்கி பார்க்கணும். அவரை நோக்கி பார்த்த யாருமே வெட்கப்பட்டு போனதில்லை, அவர்கள் முகங்கள் பிரகாசமடையும் சொல்லி போட்டிருக்கு இல்லையா? எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள் கேட்குறதுக்கே. அப்போ அவரை நோக்கி பார்த்தவங்க எல்லாருமே பிழைச்சிக்குவாங்க. ஹல்லேலூயா. அதே மாதிரி இந்த பேதுரு உள்ளே போனாலும், ஆண்டவரே நான் மடிந்து போகிறேன், என்னை காப்பாற்றுங்கன்னு சொன்ன நிமிஷத்தில் அவர் கையை நீட்டி அப்படியே காப்பாற்றுவார் பாருங்க. அந்த தீங்குல இருந்து அந்த பேதுருவை காப்பாற்றுவார். அதே மாதிரி நிறைய காரியங்கள் சொல்லிகிட்டே போகலாம். ஜெயில் கைதிகள் அவங்க உள்ளே இருந்து துதித்து பாடிட்டு இருப்பாங்க. உள்ள காவல்னா 4வது காவல்னு சொல்லிட்டு ஒவ்வொரு காவல்லையும் சோல்ஜர்ஸ் நிற்பாங்க. கத்தியோடு தான் நிற்பாங்க. அந்த காலத்தில் வால் வச்சுருப்பாங்க, சோடு. அப்போ அவங்க எல்லாரும் அந்த 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 கைதிகள் வந்து தப்பிச்சு போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு விசேஷித்த காவல் எதுக்குன்னா, இவங்க ரொம்ப டேஞ்சரான பீப்புள்னு சொல்லிட்டு பவுலையும் சீலாவையும் உள்ளே போட்டிருப்பாங்க. அவங்க 2 பேர் நல்லா பாட்டு பாடிட்டு துதிச்சுட்டு இருப்பாங்க பாருங்கள். திடீர்னு தூதன் வந்து எப்படி அந்த தீங்குலேருந்து அடுத்த நாள் அவங்கள கழுத்தை வெட்டி கொல்ல போகிறாங்க. ரொம்ப முக்கியமான கிரிமினல்ஸ்னு பிடிச்சி வச்சுருக்காங்க. ஏசப்பாவை நம்பி வர்ற அவங்க கிரிமினல்ஸ் மாதிரி நினச்சி வச்சுருக்காங்க. ஆனால் தூதன் வந்து பாருங்கள் ஒரு எர்த்குவேக்கை உண்டு பண்ணுவார். அப்படியே எல்லாம் அசையும் பாருங்கள், எல்லாரும் அப்படியே விழுந்துருவாங்க. பைபிளில் போட்டிருக்கு, இதை வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அப்புறம் அந்த முதல் காவலில் அந்த கேட்டு திறக்கும். எல்லா செயின்ஸ் எல்லாம் கையில் விலங்கு போட்டிருந்தவங்க அத்தனை பேருக்கும் விலங்கு தன்னால் உடஞ்சி விழுகும், புரோக்கன் செயின்ஸ் ஆயிரும். அவங்க நீட்டாக அழகாக வெளியில் வந்திருக்கலாம், வெளியே வரமாட்டாங்க, அவங்க அங்கேயே தான் இருப்பாங்க. அப்போ சோல்ஜர் உள்ளே இருந்து காவல் காக்கிறவன் பயந்துட்டு, ஐயோ அவங்கெல்லாம் தப்பிச்சு போயிட்டாங்கன்னா நம்ம கழுத்தா அவன் விட்டுறதுக்கு முன்னாடி நம்மளே தற்கொலை பண்ணிக்கலான்னு சொல்லி நினைக்கும்போது அந்த பவுல் சொல்வாரே, எல்லாம் கரண்ட்டெல்லாம் கட் ஆகி ஒன்றும் கரண்ட் இல்லை, அந்த இதெல்லாம் இருட்டாக இருக்குது, நாங்கள்லாம் இங்கே தான் இருக்கோம், இங்கே யாரும் ஓடி போகலை. அப்புறம் அவருக்கு சுவிசேஷத்தை சொல்லி அந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வராங்க பாருங்கள். ஆண்டவர் எப்படிப்பட்ட தீங்காக இருந்தாலும், நான் சொன்னேன் நிறைய தீங்குகளை பற்றி இன்றைக்கி பேசணும், எல்லா தீங்குல இருந்தும் காப்பாற்ற தான் செய்கிறாரு. யாரும் மடிந்து போய் வேதத்தில் இல்லை, யாருமே அப்படி சாக இடம் கொடுக்கவே மாட்டார். கர்த்தருக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இப்பொழுதும் நம்ம ஜெபிக்கலாம். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான வேலையிலும் கூட கர்த்தருடைய ஆவியானவர் எங்களோடு இருக்கிறீங்க. தீங்கு உனக்கு நேரிடாது, பொல்லாப்பு உனக்கு வராது, இந்த வார்த்தைகள்லாம் வேதத்தில் இருக்குது. அது எங்களுக்கு மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கு ராஜா. ஆண்டவரே,
ஒரு ஆக்சிடெண்ட் ஆயிருமோ, நாங்கள் செத்துருவோமோ, இந்த பிளேனில் போகும்போது இப்படி ஆடுதே இந்த பிளேனு, ரொம்ப அந்த வைப்ரேஷன்ஸ் இருக்குது, டர்புலன்ஸ் இருக்குது. அந்த டர்புலன்ஸ் இருக்கும் பொழுது எல்லாருக்குமே பயம் பிடிக்கும், எங்கடா விழுந்து செத்துருவோமோன்ட்டு. அந்த அளவுக்கு இருக்கும் பொழுது கூட இயேசுவேன்னு தான் நாங்கள் கூப்பிடுவோம், ஏசப்பான்னு சொல்லுவோம். அது கொஞ்ச நேரத்தில் அந்த டர்புலன்ஸ் அப்படியே சரியாகி அழகாக லேண்ட் ஆகிடுவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எத்தனையோ முறை தீங்கை பார்த்துருக்கோம் ஆண்டவரே, ஆனாலும் ஒரு நாளும் நீங்கள் தீங்குக்கும் பொல்லாப்புக்கும் எங்களை பிடித்து கொடுக்குற தெய்வம் இல்லை. உங்கள் கிருபை எங்களை தாங்கியிருக்கு. ஏந்துவேன், சுமப்பேன், தப்பு விப்பேன்னு சொல்லுகிற தெய்வம். நீங்கள் எங்களை தப்பு வச்சுருக்கீங்க. நன்றி ஆண்டவரே. எல்லா தீங்குக்கும் விலக்கி காக்கிற ஒரு தெய்வம் இயேசு. உம்மை நம்பி வர்றோம். எங்கள் ஒவ்வொருவரையும் காத்துக்கொள்ளுங்க. இந்த நாள் முழுவதும் காத்து கொண்டது போல வருகிற நாட்களும் வருஷங்களும் எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாத்து கொள்ளுங்கன்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், அண்ட் காட் பிளெஸ் யூ ஆல்.